ஹாய் ஹலோ பிரேஸ்தலா. இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த நாள்லையும் எல்லாருமே அவமானப்பட்டு இருப்போம். எல்லா சூழ்நிலையிலையும் அநேக இடங்களில நம்ம படிக்கிற ஸ்தலங்களா இருக்கலாம், நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலங்களா இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே நம்ம நிறைய வேலைகளில் அவமானப்பட்டது உண்டு. ஆனா இயேசு அவமானப்பட்டதை குறித்து நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு இயேசு சிலுவையில் அறைந்தார் மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கு முன்னதாக அவர் அவமானப்பட்டதை குறித்து நம்ம யோசிக்கிறது இல்லை. இந்த நாட்களிலையும் வேதத்துல எபிரேயர் என்கிறதான ஒரு புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 2வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்று அந்த வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமாங்க, இந்த நாள்லையும் அவர் நமக்காக அவமானப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நமக்காக சிலுவையிலும் அறையப்பட்டார். அந்த சிலுவையை சகித்ததன் நோக்கம் நாம சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக. இந்த நாட்களில் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை காண செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இன்மையா இருக்கலாம். இந்த நாட்களிலிருந்து நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவார். God bless you.